வணக்கம். மீனலக்கணக்காரர்களுக்கு சனி 7ல் இருந்தால், மீனலக்கணத்துக்கு சனி 7ல் இருந்தால் புதன் வீடான கன்னிராசியில் இருக்கும். அது சுக்கிரன் நீச்சமாய் புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. மீனலக்கணத்திற்கே கடத்துகிற ஸ்தானம் கன்னியாக வருவதால், அங்கு சுக்கிரன் நீச்சமாவதால் நீச்சமான எண்ணங்கள் கொண்டவர்கள் மீனலக்கணக்காரர் ஒன்றா சன்னியாசியாக இருப்பார்கள் அல்லது சற்று காமம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு சனியும் 7 இருந்து விட்டார். சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீட்டில் சனி இருப்பதாகும். சனி மட்டும் தனியாக இருந்து விட்டால் மீனலக்கணக்காரர்கள் வயதானவர்களை நிச்சயமாக விரும்புவார்கள். இவர்களுக்கு அறிவாளியாகவும் புத்தாலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் மெலிந்த தேகம் கொண்ட ஆண்களை பிடிக்கும். அதிலும் சனிக்கு இருக்கின்ற காரணத்தினால், சனி 11-12க்குரியவனாக இருப்பதால் அயன சயன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்து அதிபதி சனி. அந்த சனியே 7ல் இருப்பதால் இவர்களுக்கு அயன சயன போக பாக்கியம் என்பதே அந்த சனி மூலமாக கிடைக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்களுக்கு வயதானவர்கள் மூலமாக கிடைக்கும். எனவே வயதானவர்களை கவர்ந்திருப்பதில் 7ல் சனி இருக்கும் மீனலக்கணக்காரர்கள் கில்லாடிகள். இவர்கள் இளமையாக இருப்பவர்களை காட்டிலும் வயதானவர்களே அதிகமாக விரும்புவார்கள் என்பது தினம். இவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு பொருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் ஞானம் பெற்றவர்கள். எனவே அறிவாளிகளையும் ஞானமாக இருப்பவர்களையும் நன்றாக பேசுபவர்களையும் கவர்ச்சிகரமாக இருப்பவர்களையும் இவர்களுக்கு பிடிக்கும். ஏனென்றால் மீனலக்கணக்காரர்களுக்கு கவர்ச்சியாக இருக்க தெரியாது. அவர்கள் குருவின் லக்னமாக கொண்டதால் அவர்கள் அதிகமாக ஸ்டைல் செய்ய மாட்டார்கள். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடாக இருந்தாலும் அவர்களிடம் ஸ்டைல் இருக்காது. துறவி போலவே வாழ்வார்கள். எனவே ஸ்டைலாக இருக்கும் கன்னியாலக்கணக்காரர்களையோ அல்லது வயதானவர்களையோ அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்பது கருத்து. நன்றி, வணக்கம்.